ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். நிறைய பேர் விளாம்பழத்தை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் விளாம்பழத்தை எப்படி சாப்பிடலாம், எப்படி ஜூஸ் போடலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் விளாம்பழம். இந்த விளாம்பழம் பொதுவாக ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் அதிகமாக கிடைக்கும். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பழம் இந்த விளாம்பழம். அதனால் விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த விளாம்பழத்தை விநாயகருக்கு வச்சு படைக்கிறது பழக்கம். அப்படி ஆகஸ்ட்டு, செப்டம்பர் மாதங்களில் இந்த விளாம்பழம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சமயத்தில் 21 நாட்கள் தினமும் ஒரு பழம் வீதம் சாப்பிட்டு வந்தால் பித்தம் சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் குணமாகும். இந்த விளாம்பழத்தில் விட்டமின் B2 மற்றும் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளதால் எலும்பு மற்றும் பற்களை வலுவடைய செய்கிறது. சிறிது சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு கலந்து சாப்பிட்டால் சுவை அலாதியாக இருக்கும். உடலின் ஜீரண சக்தி அதிகரிக்கும். விளாம்பழம் பல வியாதிகளை குணப்படுத்தும் சிறந்த பழமாகும். இதில் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் விட்டமின் A சத்தும் உள்ளது. இந்த விளாம்பழத்தை இங்கிலீஷில் வுட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதோட ஓடு நல்ல கனமாக இருக்கும். நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா நீங்கள் தூக்கி போடும்போது அது மேலே எழும்பாமல் அப்படியே கீழே தரையோடு நிற்கும். பாருங்கள், அப்படி போடும்போது அப்படியே நிற்கும். இது நல்ல பழுத்த பழம். இதே காயாக இருந்ததுன்னா தூக்கி போடும்போது அப்படியே பால் மாதிரி மேலே எழும்பும். இப்போது எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாம். இந்த விளாம்பழத்தை நல்லா தட்டுனீங்கன்னா ரெண்டாக உடஞ்சிரும். நல்ல பழுத்த பழம் இந்த ஓட்டோடு ஒட்டாமல் இந்த மாதிரி பிரிஞ்சு பால் மாதிரி சென்டரில் தனியாக வந்துடும். இதே காயாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஓட்டோடு ஒட்டிகிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே பால் மாதிரி இதை தனியாக நாம் எடுத்துடலாம். அதை எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கலாம். சைடில் இருக்கிறத கூட நீங்கள் வலித்து எடுத்துக்கலாம். நல்ல பழம் இதை போல் தான் இருக்கும். இந்த விளாம்பழம் பித்தத்தை போக்கக்கூடியது. பித்தத்தால் தலைவலி, கண் பார்வை மங்கல், சதா வாயில் கசப்பு, வாந்தி, பித்த கிறுகிறுப்பு, கை கால்களில் அதிக வேர்வை, இளநரை, நாவில் ருசி உணர்வு அற்ற நிலை, இவைகளை விளாம்பழம் குணப்படுத்தும். இந்த விளாம்பழத்தை எடுத்து நல்ல ஸ்பூனை வச்சு இது போல் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த விளாம்பழத்தோட சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த விளாம்பழம் 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குதுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். ஈக்குவலாக சேர்க்கலாம். இல்லைன்னா உங்களோட ருசிக்கு ஏற்ப கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெல்லத்தையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்பூனை வச்சே நீங்கள் பண்ணலாம். அஜீரண குறைபாட்டை போக்கி பசியை உண்டு பண்ணும் ஆற்றல் விளாம்பழத்திற்கு உண்டு. தினமும் குழந்தைங்களுக்கு விளாம்பழத்தை கொடுத்து வந்தால் நினைவாற்றல் அதிகரிக்கும். இந்த விளாம்பழம் ஒரு விதமான புளிப்பு கலந்த இனிப்பு சுவை தரும். நிறைய எண்ணற்ற விதைகள் இந்த விளாம்பழத்தில் இருக்கும். இரத்தத்தை சுத்தம் செய்கிறது. இதை ஒரு சிறந்த ஊட்டச்சத்து உணவாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த விளாம்பழ சீசனில் கண்டிப்பாக தினமும் ஒரு விளாம்பழம் சாப்பிடுங்க. நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இப்போ பாருங்கள், வெல்லத்தையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது விளாம்பழத்தை ஜூஸ் போட்டு காட்டுறேன். இதுவும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அதே போல் தான். விளாம்பழத்தை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓட்டில் இருக்கிறதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது ஸ்பூனை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸுக்கு நான் பனை வெல்லம் சேர்க்க போகிறேன். பனை வெல்லத்தை நல்லா பொடியாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பனை வெல்லத்தில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். ஜூஸுங்கிறதால
1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பழத்தையும் நல்லா கரைச்சி விடுங்க. பனை வெல்லத்தையும் நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைச்சிட்டு இதை ஒரு ஃபில்டரில் நம்ம வடிகட்டலாம். இந்த மாதிரி வடிகட்டும்போது இந்த விதையெல்லாம் மேலே நின்றும், உங்களுக்கு ஜூஸ் மட்டும் கீழே இறங்கிடும். இந்த பழத்தை விதையோடு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிடாதவங்களுக்கு ஜூஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஜூஸ் ரெடி ஆகிருச்சு. இதை அப்படியே நம்ம கிளாஸில் விட்டுட்டு தேவைப்பட்டால் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களோட விருப்பம். இனிப்பும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இதையே சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இன்னும் மெல்லிசான ஃபில்டரில் நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.